ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். யூடியூப்லேயே முதல் முறையாக கருடன் போட்டிருக்காங்க பாருங்கள். காயத்ரி சுரேஷ் கைவண்ணத்தில் மடிப்பாக்கம். அவங்க வந்துட்டு எவ்வளோ அழகாக கருடன் மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைமாக யூடியூப்லேயே வந்துட்டு கருடன் போட்டிருக்காங்க. நீட்டாக அதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த சிஸ்டர் வந்து யூடியூப்லேயே முதலாக கருட சேவை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த கருடனை எப்படி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து காமிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர். நேச்சுரலாக அப்படியே இருக்குது. கருடன் நிற்கிற மாதிரியே இருக்குது. அதை வந்து பெருமாள் முன்னால் வச்சு கருடன் வந்து முன்னாலேயும் பெருமாள் பின்னாடியும் வச்சு அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆண் பாவை ஒன்று, பெண் பாவை ஒன்று, பக்கத்தில் 2 யானைகளும் வச்சு அழகாக முன்னால் குதிரைகளை வச்சு அதுக்கு முன்னாடி மரங்கள் வச்சுருக்காங்க. லைட்டு வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் டெக்கரேட்டிவாக அழகாக சாமி ரூமில் வச்சுருப்பாங்க. இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, அதனால் கருட சேவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னால் பெருமாள் உட்காந்துட்ருக்காரு, முன்னால் கருடன் நிற்கிறாரு, அதுக்கு முன்னால் 2 யானைங்க, அதுக்கு முன்னாடி குதிரைங்க, அதுக்கு முன்னாடி மரங்க 2 வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் துணி துவைக்கிறாங்க, அந்த சத்தம் கேட்குது. நாங்களாம் கையில் தான் துணி துவைப்போம், எங்கக்கிட்ட வாஷிங் மிஷினெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கையில் தான் இங்கே துணி துவைப்போம். அந்த சத்தம் வந்து வருது. துணி துவைக்கிற சத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. தறி நிப்பாட்டிட்டாங்கன்னு தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து. நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டத்தில் முருகன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு 10 பார்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த பார்ட்டை பார்த்து அப்படியே அது வந்து உல்ட்டா பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் வந்து அந்த சிஸ்டர் வந்து பெருமாள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருக்கும்போது நானும் ஒரு பெருமாள் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்துட்டு இதை முடிக்கிறதுக்கே எனக்கு இன்னும் டைம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆர்டர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் மேக் பண்ண முடியல. நான் ஒரே ஒருத்தர் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் நான் வீடியோவும் எடிட்டிங் பண்ணணும், வீடியோவும் எடுக்கணும், அப்புறம் வேலையும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப அழகாக க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பெண் பாவை ஒன்று, ஆண் பாவை ஒன்று, 2 யானைங்க, அதுக்கு முன்னால் குதிரைங்க 2 பாருங்கள். பெருமாளில் வந்து உட்கார வச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டர். அந்த சிஸ்டருக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். இதுதான் அவங்களோட ஹேபிட்டும் கூட சொல்லலாம். எந்த ஒரு பொருளை புதுசாக பார்த்தாலும் அதை அப்போவே போட்டு பார்த்துருவாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி ரூமில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் நாம்ளே போட்டது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து சகோதர சகோதரிகளும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சில சிஸ்டருங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புதுசாக வர சிஸ்டருங்க தான் என்கொயருக்காக வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் கொஸ்டின் கேட்டு முடிச்சோன்னே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இது மாதிரி பண்ணாதீங்க. யாரோட சேனலுக்கும் போயிட்டு ரொம்ப அவங்க மன வருத்தப்படுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாருமே வரும்போதே எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றை பார்த்து தான் ஒன்று கற்றுக்குறோம். ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை பார்த்து சில ஐடியாக்கள் நாம்ளே வந்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது தான் இது. இதோட வந்து ஒன்றை பார்த்து ஒன்று நாம்பளாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான். அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டரும் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க.
ரொம்ப அழகாக க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் ஐட்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்னால் 2 குதிரைகள், 2 மரம், 2 யானை, அப்புறம் 2 பாவை, அப்புறம் கருடன், அப்புறம் பெருமாள். பெருமாள் கொடையோட கூடிய அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது கருடன் பாருங்கள், தனியாக நிற்க வச்சு எடுத்திருக்காங்க. கருடன் பெருமாளுக்கு முன்னால் நின்றுட்டுருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்கள். சைடில் இது கருடன் முன்னால் பெருமாளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதாவது இப்போ சிங்கிளாக வச்சுருக்காங்க பாருங்கள். பின்னாடி பாருங்கள், நிறைய கிராஃப்ட் ஐட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டர் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் நீட்டாக போட்டுருவாங்க பாருங்கள். இதில் நிறையா கிராஃப்ட் ஐட்டமெல்லாம் இருக்குது பாருங்கள். பின்னால் இவர் எதுக்காக நின்றுட்டு கேள்வி கேட்குறாரு கருடன் பாருங்கள். ஃபேஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்படி போட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் கீழே ஒரு மேடை போட்டு அவரை நிற்க வைங்க அப்படின்ட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்களும் மேடை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த சிஸ்டர் ஐடியாவோட க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் குதிரைகள் பிங்க்கும் லெமன் எல்லோலையும் குதிரைகள் அடிக்கடி இதுலேயே கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த சிஸ்டர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நாகா சிஸ்டர் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது குட்டீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் உட்காந்துட்டு விளையாட்டு சாமானமெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பென்சில் பாக்ஸ் மாதிரி இது எல்லாமே போட்டுக்கலாம். 2 ஒட்டகச்சிவிங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் குதிரைகள் அடிக்கடி இதுவே தான் ஆர்டர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சாதா நாட்டில் குதிரைகளும். இங்கே பாருங்கள், இது பிஸ்கெட் நாட்டில் குதிரைகளும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.